ரீசெண்டா ஒரு கல்ச்சர் பில்ட் ஆயிருக்கு. அது வந்து கொஞ்சம் அழுத்தமான குற்றச்சாட்டாக இருக்கு. என் கணவர் ரொம்ப அதிகமா பார்ட்டி பண்றாரு. இவருக்கு இதான் வேலை. நண்பர்களோட கெட் டுகெதர் அப்படி இப்படின்னு போயிடுறாரு. அவங்களோட இருக்கிறாரு. அதிகமான பார்ட்டிஸ் நடக்குது அப்படின்னு. வீக்கெண்ட் பார்ட்டிஸ், கெட் டுகெதர் பார்ட்டிஸ். பார்ட்டி அதிகம் செய்யக்கூடிய கணவர்கள், கோபப்படக்கூடிய மனைவிமார்கள். இதுதான் இன்றைக்கு நீ பேசவிருக்கிற விஷயம். ஓகே கம் ஆன் விடுறா வண்டியா. கியூரியாசிட்டி கேள்வி இருக்கு. அந்த கேள்வி தான் நான் ஆரம்பிச்சேன் பெண்கள் தரப்புல. ஓகே, இவங்க இந்த பார்ட்டி பண்ண போறேன் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பார்ட்டில போய் என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? வீட்ல வைஃப் கிட்ட திட்ட முடியாததெல்லாம் என் வைஃப் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி திட்டுறது. அவர் சொல்றது உண்மையா? சொல்றாங்கல்ல. ஓ, பொண்டாட்டியை பத்தி பேச முடியாது, அங்க போய் புலம்புறது. குமுறல்கள் எல்லாம் அந்த பார்ட்டியில போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புலம்புறது. அதே செயின் ட்ரிங்கரா மாத்திருமோங்கிற பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கட்டும் சார். மேபி அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. கட்டுப்பாடு இல்லாத செலவு, அளவுக்கு மீறி குடிப்பது, அப்புறம் மனைவியை பற்றி புரணி பேசுறது, எவ்வளவு முடியுமோ என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் பார்ட்டியில் நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உண்மையில் பார்ட்டியில் என்ன நடக்கிறது சொல்லட்டுமா? சொல்லு. பார்ட்டியில வந்து நாங்க போறதே ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றதுக்கு அதுக்கு தான் சார் போறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். போகும்போது அவங்கள்ட்ட ஜாலியா பேசும்போது ஏதோ மச்சான் ஒரு கட்டிங் அப்படின்னு பேசுவாங்க. இது மட்டும் குறைச்ச மாரி இல்ல, குறைச்ச மாரி. அதுல ஆரம்பிச்சு எங்க பிரச்சனை, எங்களுக்கு ஃபேமிலியில என்ன பிரச்சனை, வெளியே என்ன பிரச்சனை எல்லாம் நார்மலா பேசுவோம். கொஞ்சம் குடிப்பீங்க, கொஞ்சம் புலம்புவீங்க. சொன்னீங்க சார். வேற பார்ட்டி வந்தோடனே ஒரு வைப் ஆகி நம்மளும் ஹியூமன் தான்றத பார்ட்டில தான் ஒரு ஃபன்னா பேசிட்டு இருப்போம். ஆனா ரொம்ப பொருளெல்லாம் பேச மாட்டோம். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சுதந்திரமா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ரிபப்ளிக் டே சுதந்திர தினம் கிடைச்ச மாதிரி சார் அன்னைக்கு ஒரு நாள். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. ரிபப்ளிக் டே தான் சுதந்திர தினம் ஊர்ல. அது குடியரசு தினம். சாரி சார். இப்ப எதுவும் பார்ட்டில இருந்து வரல? இல்ல. ஆனா இவங்க இந்த பார்ட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா இவங்க முகம் எப்படி இருக்கும்? எப்படி சொல்றதே தெரியல. அருவருப்பா இருக்கும். பிடிக்காது. அருவருப்பா இருக்கும். அருவருப்பா இருக்கும். சும்மா மாட்டேங்க, பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அதாவது குடிச்ச உடனே கண்ணு வந்து குட்டி ஆயிடும், இந்த இடம்லாம் வீங்கி இருக்கும். அது வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு இப்படி பாப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன ஏன் இப்படி ஒரு மாதிரி கண்ணுல ரெட்டா இருக்கு ஏன் அப்படி சொல்லி கேட்டாக்க டஸ்ட் பட்டுருச்சு, அதான் ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்படி. நீ நடிகண்டா. இப்போ ஓகேவா அப்படின்பாங்க. அந்த முகம் எப்படி இருக்கும்? அந்த முகத்தை உங்களுக்கு நீங்க காட்டணும். இந்த வார்த்தை வந்துட்டு தோசை போடு அப்படின்னு எது தோசை போடு சொல்றதுக்கு தோசை போடு சொல்லும் போது அந்த காலத்துல தான் சார் குடிச்சிட்டு டைரக்டா வருவாங்க. இப்பெல்லாம் ரொம்ப தெளிவா